ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷு முட்டை வச்சு கிரேவி பண்ணுறது எப்படி பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும், 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 6 முட்டை எடுத்துக்கணும். கடாய் வச்சு கடாய் ஹீட்டானது ஒரு 6 டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஆயில்லையும் செய்யலாம். அப்புறம் கடுகு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கடுகு வெடித்தது. அப்புறம் ஒரு பச்சை மிளகா நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. சீக்கிரம் வதங்கணும்னா இது உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் உப்பு ஆட் பண்ணேன், வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து வச்சு 2 தக்காளி பழம் போட்டிருக்கேன், நீட்டமாக கட் பண்ணி. தக்காளி போட்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலா ஐட்டம் ஸ்டவ் சிம்மில் வச்சு மசாலா பொடி ஆட் பண்ணுறேன். நல்லா பச்சை ஸ்மெல் போகிற நல்லா வதக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேனல் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. நல்லா பச்சை ஸ்மெல்லு போயிடுச்சு, அந்த மணமே வரும். இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா அந்த கிரேவி மாதிரி வரணும். முட்டையை 6 முட்டையை உடச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கலக்கிக்கணும். நீங்கள் எவ்வளோ முட்டை எடுக்கிறீங்களோ அதை நீங்கள் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு வெங்காயம் தக்காளி. இந்த டைமில் நல்லா முட்டையை நல்லா கலக்கி இப்போ அந்த கிரேவி கொதிச்சுட்டு இருக்கிற கிரேவியில் ஊற்றி உப்பு தேவையான அளவு நீங்கள் அந்த கிரேவி ஆகிறதுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே வெங்காயத்தில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நல்லா கிரேவி கலரிட்டே இருக்கணும்னா அடி பிடிக்கணும். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவி நல்லா விரும்பி எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஸ்டவ் சிம்லேயே வச்சு இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வந்துடும். ஆயிடுச்சு. ஒரு கை கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா சுட சுட சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடும் சப்பாத்திக்கு. இந்த பக்குவத்தில் இறக்கிடணும். ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.